நம்ம வந்து தனியாக இருக்கும்போது கூட நம்ம எப்பயுமே கடவுளுக்கு பயப்படணுங்க. ஏன்னா மனுஷருக்கு யாரும் நம்மளை பார்க்கல, ஆனால் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம எப்பயுமே உண்மையும் நேர்மையுமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. தனியாக இருந்தாலும் சரி, மற்ற ஜனங்களோடு இருந்தாலும் சரிங்க. அப்படிதாங்க நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வந்து ரொம்ப அழகானவங்க. அவனை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. அது அழகான ரூபமும் சௌந்தரியம் உள்ளவன் சொல்லி போட்டிருக்குதுங்க. இவ்வளோ அழகாக இருக்கனால அவன் வேலை செய்தான் பார்த்தீங்களா, அடிமையாக போய் ஒரு இடத்துல மேனேஜராக இருந்தான்ல, அவனோட எஜமானோட மனைவி வந்து இவனை இச்சித்து இவன் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லி இவனோட தவறாக நடக்கணும்னு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இவன் தனியாக ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வேலை செய்யறதுக்காக போகிறான். அப்போ அந்த அம்மா கம்பல் பண்ணுது. ஆனால் இவன் என்ன தெரியுமா செய்யான், சரி தனியாக இருக்குது, நம்ம இப்படி எது தப்பாக இருந்தால் யார் நம்மளை பார்க்க போகிறா அப்படிலாம் யோசிக்கவே இல்லைங்க. என்னைய கடவுள் பார்க்குறாரு, நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும், என்னைய நேசித்து எனக்கு இந்த வேலையை கொடுத்து அந்த எஜமானுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவனோட வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்த போதும் கூட அவன் அந்த வஸ்திரத்தை அவகிட்டே விட்டுட்டு ஓடி வெளியே வந்துடுவாங்க. அதுதான் அவனோட நல்ல ஒரு உயர்வுக்கு ஒரு அடிப்படையாக இருந்துச்சு. இன்றைக்கும் கடவுள் நம்மளை அப்படி பார்க்குறாருங்க. எல்லா இடத்துலையும் நம்ம உண்மையுள்ளவளாக இருக்கும்போது யோசேப்பை போல ஒரு காலத்தில் நிச்சயம் நம்மளும் உயர்த்தப்படுவோங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.